வணக்கம் மக்களே, டி ஃபார் லைஃப் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் மாரி தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இளநீர் பாயசம். மாரிஸ் கிச்சனில் இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இது தான். ஸோ இந்த ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வேலை சிம்பிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். ஆனால் இந்த இளநீர் பாயசம் செய்ய கொஞ்சம் பொறுமை தேவை. என்ன அப்படின்னா, பாலை சுண்ட வைக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்காகவும் அண்ட் இந்த இளநீர் பாயசத்தை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் அது கூலிங் ஆகிறதுக்கான டைமும் உங்களோட வெயிட்டிங் பீரியட். ஸோ அதுக்கான அளவுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு இளநீர் பாயசத்தை நம்ம குடிக்கலாம். அதில் இளநியை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தேங்காயை பால் எடுக்கும்போது தண்ணிக்கு பதிலாக இந்த இளநீரை ஊற்றி நம்ம எடுக்கிறோம். இது மட்டும்தான். அதே மாதிரி இந்த இளநீர் தண்ணியை இந்த தேங்காய் பாலை ஹீட் பண்ணி காய்ச்சக்கூடாது. அப்போ பால் திரிஞ்சிடும் அந்த தேங்காய் பால். அதனால் இதை அப்படியே தான் வச்சுருக்கணும். இதை எந்த காரணத்தை கொண்டும் ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. அடுத்து அடுப்பில் நம்ம பாலை ஊற்றி அதை சுண்ட காய்ச்சிற ப்ராசஸ். இது மட்டும்தான் ஒரு லாங் டைம் ப்ராசஸாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை தேவை. அதே சமயத்தில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இதே அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் தோராயமாக ஒரு 3லேருந்து 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த இளநீர் பாயசம் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேர்த்திருக்கோம். அதே சமயம் இந்த இளநீர் பாயசம் சாதாரணமாக நம்ம பாயசம் குடிக்கிற மாதிரி 1 டம்ளர் 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா நம்ம குடிக்க முடியாது. இது அளவாக தான் குடிக்க முடியும், ஏன்னா இது திகட்டிடும். அதே சமயம் இளநீர் பாயசம் செய்கிறதுக்கான இளநீர் தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரி தேங்காய் இலசாக இருக்கிற இளநீராக நம்ம சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப நறுக்குன்னு அந்த தேங்காய் கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாயசத்தில் நல்லா இருக்காது. கொஞ்சம் இலசாக இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இது உங்களுக்கு உள்ளே இந்த ஜூஸியான ஒரு டேஸ்ட் இந்த பாயசத்தில் கொடுக்கும். அதே மாதிரி இந்த இளநீர் தேங்காயை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் சாப் பண்ணி அரைக்காத குறையாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு இந்த பாயசம் சாப்பிடும்போது கடிச்சும் கடிக்காமல் இந்த இளநீர் தேங்காய் வரும். டி ஃபார் லைஃப் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு டி சிம்பிள். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம். இந்த கட் பண்ண தேங்காயை உள்ளே போட்டாச்சு. அந்த குறுக்கி வச்சுருந்த அந்த பாலை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கும். 1/4 லிட்டர் பாலை இவ்வளோ ஒரு 2-3 ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம குறுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் பால் இளநீர் ஊற்றி அரைச்சி எடுத்து தேங்காய் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பாயசத்துக்கு சர்க்கரை இனிப்பு சுவையை சேர்க்கிறது இந்த இளநீரோடது ஒன்று. இன்னொன்று நம்ம மில்க் மெய்ட் யூஸ் பண்ணுறோம், அது ஒன்று. ஸோ இந்த மில்க் மெய்ட் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு சுகர் கண்டென்ட்டை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக மில்க் மெய்ட் ஊற்றலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருந்தால் பனை வெல்லத்தை பாகாக காய்ச்சி அந்த பாகை இந்த மிக்சிங்கில் ஊற்றி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு எந்தளவுக்கு சர்க்கரை வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணதில் வெறும் மில்க் மெய்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம். சுகர் நாங்கள் அளவாக சேர்த்துவோம் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மில்க் மெய்ட் ஊற்றி மேட்ச் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தபடியாக இதுக்கு நம்ம சீசனிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வைக்கிறோம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து அந்த பாத்திரத்தை எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா பீட் த ஹீட் அப்படிங்கிற மாதிரி நல்லா சில்லுன்னு ஒரு பாயசம் எடுத்து ஒரு புடி பிடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வேணுன்னா அடிஷ்னலாக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சேர்க்கலாம். எனக்கு அந்த ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்காது அவ்வளோவா அப்படிங்கிறதுனால அதை சேர்க்கல. நம்பி குடிக்கலாமா? அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்கு மாப்ள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? பார்த்துட்டு